ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனும் அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்து உச்சியில் 2 மயில் உட்காந்துட்ருக்குங்க. ஸோ அதை அழகாக வீடியோ எடுத்துகிட்டு ஸோ இப்படி உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து பரோட்டா செய்யலான்னு பிளான் பண்ணாங்க. கவி வந்து அம்மா நான் உங்களுக்கு வந்து உருட்டி தரேன்னு சொல்லிட்டு கவி வந்து உருட்டிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சைடிஸ் வந்து சால்னா அம்மா ரெடி பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சில், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆயிலே வதங்கட்டும். அப்புறம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து நல்லா பறித்து அதை வந்து கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா போட்டால் தான் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதுவும் நல்லா ஆயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 1 ஆட் பண்ணிவிட்டோம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக மிளகும் எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் வந்து ஏலக்காய் 1 போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன். ஏலக்காய் வேணுன்னா போட்டுங்க, இல்லைன்னா வேணான்னு விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் 2 ஆட் பண்ணி கொஞ்சம் கசகசா, முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து எல்லாம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு விசில் அளவுக்கு விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடும். சைட்லேயே பார்த்திங்கன்னா அம்மா வந்து பரோட்டாவுக்கு வந்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு இது பண்ணிவிட்டு போட்டாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ கையிலேயே வந்து அதை வந்து நம்ம வந்து செய்யணும். பாருங்கள், இந்த சைடில் வந்து சால்னாவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ஃப்ளேவர்ஸ் நல்ல வீடே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹோட்டலில் இருக்கமா வீட்டில் இருக்கமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவலாக இருந்தது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பரோட்டாலாம் சாப்பிட்றதே விட்டாச்சு. ஸோ வந்து ரேராக தான் இது வந்து நாங்கள் வந்திருக்கனால அம்மா வந்து இது ரெடி பண்ணாங்க. மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ஒரு மசாலா போடுவோம் இல்லைங்களா, அம்மா வந்து அதை வந்து மிக்சியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து தம்பி வந்து திடீர்னு வந்து அவுட்டிங் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கடகடன் சமையலை முடிக்கணுங்கிறதுக்காக கடகடன் சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் வீடியோ எடுக்கல. அந்த கடகடன் செய்கிற நடுவுலையும் பார்த்திங்கன்னா என்னோடய டேடி அஸ்வந்த் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறவங்க. ஆமாங்க, 2 பேர் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அஸ்வந்த் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடும். அவங்க கூட நான் விளையாண்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் ட்ராவில் தான் முடியும். அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துட்டே இருப்பான். நம்மளுக்கு ஈக்குவலாக விளையாடுவான். ஸோ அதனால் நான் வந்து அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு என்னோடய டேடி வந்து விளையாண்டுட்ருக்காரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லூலு வந்து என்ன பண்ணுதுன்னு வாங்க காமிக்கிறேன். பாருங்கள், டைனிங் டேபிள் அடியில் வந்து படுத்துட்டு இருக்கு. மீன் குழம்பு வாசம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அது வந்து சரி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு அப்புறமா போடுவாங்கன்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கு. நாங்கள் அதுக்குள்ளே சமையலை முடிச்சு சாப்பிட்டு வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு அம்மா இருந்து சொன்னாங்க 2 பேர் என்ன ஒரே கலராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரெடி ஆகிட்டாவே இந்த லூலு வந்து சரி எங்கேயோ கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது. அப்புறம் கவியும் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, அவளை அப்படியே காமிச்சிட்டு இருந்தா. அஸ்வந்த் எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லூலு என்ன பண்ணிச்சுன்னு இருங்க காமிக்கிறேன். அதுக்குள்ளே நடுவில் வந்து அம்மா வந்து ஹாய் சொன்னாங்க. அப்படியே ஹாய் சொல்லிட்டேன். அப்புறம் லூலு வந்து சரி இவங்க வந்து ஒன்றும் ரெடி ஆகிட்டாங்க, இன்னும் வந்து கிளம்பாத இருக்காங்க, அதுக்கப்புறம் கிளம்பாங்க கம்முன்னு உட்காந்துருச்சு. எங்கே வந்தோம் அப்படின்னா ஃப்ரோசோன் மாலுக்கு தாங்க வந்தோம். ஸோ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஃப்ரோசோன் மாலுக்கு போயிட்டு. அதான் அன்றைக்கி சண்டேங்கிறனால பயங்கர க்ரௌடாக இருந்தது. கார் பார்க்கிங்க்கே பயங்கரமாக பின்னாடி போய் நிறுத்துகிற மாதிரி ஸ்பேஸே கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியாக நிறுத்திட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். தம்பியும் அஸ்வந்தும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்து ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஷாப்பாக இருந்து அப்படியே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். அஸ்வந்தோட இதே என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா
போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷாப்பும் வந்து பார்த்து வச்சுப்பாங்க. அது மெயினாக அவனுக்கு கார் தான் பிடிக்கும். ஸோ கார் ஷாப்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து வச்சுப்போம். எப்போ நம்ம பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து கரெக்டாக அந்த கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து வாங்கிக்கும். ஸோ இப்போ ஒரு பர்பஸாக போகிறனால இந்த ட்ரெயினெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியல, காரெல்லாம் விற்றாங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆமாங்க ஐநாக்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம், மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். தம்பி வந்து புக் பண்ணியிருந்தான், திடீர்னு பிளான் வந்து பண்ணியிருந்தான். ஸோ அதனால் ஹாப்பியாக ஜாலியாக வந்து வந்திருந்தோம். ஸோ ஐநாக்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அஷ் வந்து கவிக்கு வந்து பயங்கர ஹாப்பி, ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து மூவி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து கவி ஆஷ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மூவி பார்க்கறது. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷம் வந்து ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபிலிமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டே வந்து இத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மூவி வந்து நானும் வெயிட் பண்ணால் அப்போ போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும், அப்புறம் வரும், அப்புறம் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். அப்படியே வெயிட் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கவியும் போகிறோம், அஸ்வந்த்தும் போகிறோம். பயங்கர ஹாப்பியாக வந்து இது பண்ணாங்க. அப்புறம் என்ன படத்துக்கு போனோம் அப்படின்னு கில்லி ரீரிலீஸ்க்கு தாங்க போனோம். சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அப்புறம் இன்டர்வல் விட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எல்லாம் ஃபிலிம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அஸ்வந்த் வந்து இப்போ பாருங்கள் ஆரம்பிச்சிட்டான், கம்முன்னு இருமா நான் ஒரு ஷாப் காமிக்கிறேன் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் என்கிட்ட வந்து சைலண்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படியே நான் வந்து அவர் கூட்டிகிட்டு போகிற ஷாப்கள்லாம் நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். கவியும் அம்மா டேடியெலாம் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹாரர் ஹவுஸ் இருந்தோம், அதுக்கெல்லாம் போகலான்லாம் சொன்னேன். அப்புறம் பாருங்கள் இந்த டாய்ஸ் கடையில் எனக்கு நின்று காமிச்சிட்டு இருந்தால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சரி வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு வந்து அந்த கார் வந்து பிடிக்கல. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஷாப்பாக வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டாங்க, ஜாலியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னா டெய்லி வந்து வாக்கிங் போவாங்களே, அப்போ வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு பாருங்கள் அழகாக இருந்ததுங்க. காகித பூ, இது ஒயிட்டு பிங்க்லேயே அந்த ஒரு பஞ்ச் மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரும் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்ன பூன்னு தெரியல, இதுவும் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை வச்சு வந்து கவிக்கு வந்து ஹேரில் வந்து நல்லா பின்னி இருந்ததில் வந்து டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பாருங்கள் சென்டரில் வந்து இந்த ஃப்ளார் வச்சு டெக்கரேட் பண்ணேன். அப்புறம் நடு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் பிங்க் பூ வச்சு டெக்கரேட் பண்ண அஸ்வந்த் வந்து அங்கே விளாண்டே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா பாய் ஃப்ரம் பிரீதா சமையல்.